இது நான் என்ன சொல்றேன்னா முட்டாள்தானானுங்க. என்ன திட்டங்க சொல்லுங்க, மக்களுக்கு யூஸ் ஆகிற திட்டம் இருக்கா? வடசென்னை மேக்ஸிமம் வடசென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சடுகுல உள்ள போறவங்க எல்லாருக்குமே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு தான் வந்து ஒரு இதா இருந்தது. இவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்க. இங்க இருந்து பஸ் மாதிரி பஸ் அவங்களுக்கு என்ன கார்ல போயிடுவாங்க எங்க போனாலும். மக்கள் இங்க இருந்து பஸ் போதே இது ஃபங்க்ஷன் டைம்ல இன்னும் ரொம்ப ஆயிடும். அமைச்சர் 1000 சொல்லுவாங்க சார் கார்ல போயிட்டு, பஸ்ல போய் கூலிக்காரன் கஷ்டப்படுறவங்க போகும்போது தான் சார் தெரியுது எவ்வளவு கூட்டம் நெரிசல் போறதுக்கு. திட்டம் கொண்டு வந்து நாங்க ரோட்ல தான் திரிக்கணும். எந்த அமைச்சர் இருந்தாலும் எங்களுடைய வாழ்வாதாரம். கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மாற்றி கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டதற்கு மக்கள் தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். இதனால் தாங்கள் மிகவும் சிரமப்பட்டு நடுத்தரவில் நிற்கிறோம் என்றும் அமைச்சர்கள் ஜாலியாக கார்களில் வலம் வருகின்றனர் என்று கூறி மக்கள் கொந்தளித்து வருகின்றனர். புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்திற்கு கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கலைஞர் பேருந்து நிலையம் எனவும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்நிலையில் பேருந்து நிலையத்திற்கு முறையான பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்றும், பல மணி நேரம் காத்து நின்றாலும் பேருந்துகள் வரவில்லை, காரணம் கேட்டாலும் ஊழியர்கள் தங்களிடம் முறையான பதிலை அளிப்பதில்லை என்றும் அதிகார துணியில் பேசுவதாகவும் மக்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். கீழாம்பாக்கம் பேருந்து நிலையமே அமைச்சர்களின் முட்டாள்தனத்தை காட்டுகிறது என்றும், அவர்கள் காரில் செல்வதால் தான் சாமானிய மக்களின் கஷ்டங்கள் அவருக்கு தெரிவதில்லை, அவர்கள் தங்கள் விருப்பம் போல் அமைத்துவிட்டு ஜாலியாக செல்கின்றனர், நாங்கள் தான் நடுத்தெருவில் அவதிப்படுகிறோம் என்று மக்கள் திமுகவிற்கு எதிரான தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அதிநவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு இருந்தாலும் பயணிகள் மத்தியில் கடும் அதிருப்தியே நிலவுகிறது. சென்னையிலிருந்து வெளியூர் செல்ல நினைக்கும் பயணிகள் கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வரவே அதிக நேரம் பயணம் செய்ய வேண்டியுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நிலைக்கு நகரின் மையப்பகுதியில் உள்ள கோயம்பேடு பேருந்து நிலையமே சிறந்ததாக இருந்தது என்றும் கருத்தும் மக்கள் தெரிவித்துள்ளனர்.